இப்போ இதுவே ஒரு ஆண்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், கல்யாணம் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகணுமே வந்து முதல் இடத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய மாமனார் வந்து இப்போ மாப்பிள்ளை வந்துட்டார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரானா சொல்ல மாட்டார். அங்கே யார் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பா அப்படின்னா அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா மாமியார். யார்? பெண்ணுடைய தாயார் தான் அங்கே வந்து பணம் அதிகமாக ஒரு பொறுப்பு. ரொம்ப நாளாக கழித்து என் பொண்ணுக்கெல்லாம் நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து பணம் இப்போ தம்பதிகளாக வந்து பணம் என் வீட்டுக்கு வர போகிறாங்க, அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டில் வந்து பையன் எப்படி என்னென்ன செய்கிறானோ அதெல்லாமே என் மருமகளுக்கு டபுள் மடங்காக நான் செய்யணும் அப்படின்ட்டு உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில், ஆணுடைய ஜாதகத்தில் மாமியாருடைய ஸ்தானாதிபதி நல்லா இருந்தால். நல்லா இருக்குமா? நல்லா இருந்தால் மட்டும் அவங்க வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மருமகனாக பார்க்காம பிள்ளையுடைய, அதாவது மருமகன் என்ற மருவி மகன் என்ற ஒரு அமைப்பு அந்த இடத்துல நீங்கள் பதிய வைப்பீங்க. இதுவே உங்கள் ஜாதகத்தில் மாமியார் ஸ்தானம், மாமியார் ஸ்தான அதிபதி உங்களுக்கு கெட்டிருந்தால் திருமணமானாலும் திருமணம் சில காலங்கள் ஆகிற வரைக்குமே பிரச்சனை மேல் பிரச்சனை வாழ்க்கையில் வந்து சந்திச்சுட்டே தான் நீங்கள் இருப்பீங்க. இது ஒரு வகை. ஜாதக ரீதியாக மாமியார் மருமகள், மாமியார் மருமகன் எப்படி அமைய போகிறாங்கன்னா இந்த நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லக்னப்படி